ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்கலாம். சுபலதாவின் திருத்தாத தீர்ப்புகள் அத்தியாயம் 10. ஃபோனை எடுத்த மனோன்மணி, அத்தாச்சி, என் புள்ள கறந்த பாலை விட சுத்தமானவ அத்தாச்சி, யாரோ வென பண்ணுறானுங்க, நல்லாவே இருக்க மாட்டானுங்க என்றவள் நடந்த அனைத்தையும் சொன்னார். எல்லாத்தையும் கேட்ட ஜெயா, அந்த பையன் மேலேயும் எந்த தப்பும் இருக்கிற மாதிரி தெரியலை, ஆனால் யாரோ வேண்டாதவங்க தான் இப்படி ஃபோட்டோ எடுத்து அதை நெட்டில் போட்டு விட்டான். முதலில் இதை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிக்கணும். நாங்கள் 3 பேரும் ஃப்ளைட்டில் வர்றோம், நீயும் தம்பியும் பூவை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வாங்க என்றவர் ஃபோனை வைத்துவிட்டு கணவன் மகன் இருவரிடமும் நடந்ததை சொன்னார். ஜெயவேலனுக்கு அப்போதும் சந்தேகம் அவன் மேலே தான். அப்பா, நம்ம முன்னாடியே அவங்களால ஒன்றும் பண்ண முடியலை, அதுதான் எப்படியோ நம்ம பொண்ணை வச்சு அவமானப்படுத்த பார்க்குறான், அதுதான் பிளான் பண்ணி திருவிழாவில் இப்படி பண்ணி இருக்கிறான். ஆமாம், நெட்டில் இருந்து அந்த ஃபோட்டோ காப்பியை எடுக்க சொல்லிட்டேன். யார் இதை நெட்டில் விட்டதுன்னு கண்டுபிடிக்க சொல்லி இருக்கிறேன், வரட்டும் என்றான். மூவரும் கிளம்பி வந்தார்கள். காரைக்குடி டவுனில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர் அது. அதுவும் ரயில் நிலையம் அருகில் உள்ள ஊர். கிராம பஞ்சாயத்து தான். அந்த ஊரில் குறிப்பிட்ட இனத்தார் அதிகம் இருக்கிறார்கள். மற்ற எல்லா சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அடிதடியான ஊர். அந்த ஊர் பசங்க என்றாலே அனைவரும் அலறுவார்கள். பள்ளி கல்லூரிகளிலும் கூட்டமாக சேர்ந்து கொண்டு இல்லாத அநியாயமெல்லாம் செய்யும் இளைஞர்கள்தான் அதிகம். அதே சமயம் நல்லவர்களும் உண்டு. அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, ஏமாற்றுவது எல்லாம் அத்துபடி அங்கே உள்ள சிலருக்கு. ஆனால் அந்த சிலரை வைத்துத்தானே ஊரை பற்றி எடை போடுகிறார்கள். அங்கே உள்ள ஆண்களும் இளைஞர்களும் சிலர் அப்படி இருக்க காரணம் அந்த ஊர் மக்களின், குறிப்பாக பெண்களின் மனநிலையும் ஒரு காரணம். என்னதான் படித்த பெண்கள் என்றாலும் அப்படித்தான் இருக்கிறார்கள். நாகரிகமும் படிப்பும் இருந்தாலும் அந்த மக்களின் மனநிலை ஆரோக்கியமானதாக இல்லை. ஒருத்தரை அவருடைய பண்பு, குணம், நடத்தை இவற்றை வைத்துத்தானே எடை போடணும். ஆனால் அவனுக்கு இருக்கும் பணத்தை, சொத்தை, நகையை வைத்துத்தான் எடை போடுகிறார்கள். எவனிடம் பணமும் சொத்தும் நகையும் அதிகம் இருக்கோ அவன்தான் அங்கே பெரிய ஆள். அந்த பணம், சொத்து அவர்களுக்கு எப்படி வந்தது என்று பார்க்க மாட்டார்கள். எப்படி வந்தா என்ன என்ற எண்ணம்தான் அங்கே உள்ளவர்களுக்கு. அவன் கொள்ளையடித்தாலும் சரி, கொலை செய்தாலும் சரி, யாரை ஏமாற்றி பணத்தை பிடுங்கினாலும் சரி, பெண்களை வைத்து சம்பாதித்தாலும் சரி, கஞ்சா வைத்து விற்று சம்பாதித்தாலும் சரி, அவ்வளவுதான். அந்த பணத்தை வைத்துத்தான் மதிப்பும் மரியாதையும். அங்கே உள்ளவர்களின் வீடு எல்லாம் பெருசாக இருக்கும். எல்லார் வீட்டிலும் 2-3 கார், 2 வண்டியாவது குறைந்தது இருக்கும். வீட்டில் எல்லா வசதியும் இருக்கும். இந்த விஷயத்தில் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அப்படித்தான். சாதி மத பாகுபாடு இல்லாமல் அந்த ஊரின் குணக்கேடு எல்லோருக்குமே ஒன்றுதான். அந்த ஊரில் படித்தவர்களும் உண்டு. ஆனால் படிப்புக்கும் உழைப்புக்கும் நேர்மைக்கும் அந்த ஊரில் அங்கே இடமில்லை. எல்லாரும் அப்படித்தான் என்று சொல்ல முடியாது. நல்லவர்கள், அப்பாவிகள் உண்டு. அவர்களை பிழைக்க தெரியாதவன் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அம்மனமாக தெரிகிறவன் ஊரில் ஆடை கட்டியவன் கோமாளி, பைத்தியக்காரன். அப்படித்தான் நல்லவர்களுக்கு அந்த ஊரில் பெயர். எல்லா ஊரிலும் இப்படி சிலர் இருப்பார்கள். ஆனால் இங்கே 90% பேர் இப்படித்தான். 10% பேர் நல்லவனாய் இருந்து மற்றவர்கள் இவர்களை கண்டுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஊரில் இருக்கும் ஒரு அரசியல்வாதியின் குடும்பத்தை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அந்த ஊரின் சேர்மன் திருநாவுக்கரசு. ஆள் என்னமோ பார்க்க செக்கச்செவேல் என்று நன்றாகத்தான் இருப்பார். புன்னகை ததும்பும் முகம். அந்த புன்னகைக்குள் அத்தனை துவேஷமும் இருக்கும். அந்த புன்னகை அவரின் முகமூடி. அரசியல்வாதியாச்சே, அப்படித்தான் இருப்பார். அந்த ஊரின் பெரும்பான்மையான சமூகத்தைச் சேர்ந்தவர். படிப்பு அந்த காலத்து 8வது தான். வீட்டின் மூத்த மகனாக பிறந்தவர். அவருக்கு 7 வயது ஆகும்போது அவருடைய தந்தை இறந்து விட்டார். அவருக்கு ஒரு தம்பியும் தங்கையும். அவர் அம்மா கோவிலை கூட்டி பெருக்கும் வேலை செய்தார். இவர் என்ன வேலை செய்தார் என்று கேட்டால் ஊரில் யாருக்கும் தெரியாது. ஏதோ செய்தார். வளர்ந்து வாலிப வயசுக்கு வந்துவிட்டார். வசதி வாய்ப்பு இல்லாத இவருக்கு யாரோ ஒரு புண்ணியவான், வசதி இல்லாதவர் பெண்ணை கட்டி கொடுத்தார். என்னென்னமோ செய்து கவுன்சிலர் தேர்தலில் நின்றார். அவர் இருந்த கட்சி ஆட்களுக்கு எல்லா வேலையும் செய்தார்.
அந்த ஊரின் அவங்க ஆட்களில் பாதிக்கு மேலே அவர் சொந்தம்தான். அதனால் எளிதாக கவுன்சிலர் ஆகிவிட்டார். அப்புறம் என்ன, அமாவாசை நாகராஜ சோழன் எம்எல்ஏ ஆன கதைதான். சொந்த ஜாதி ஆட்களின் ஓட்டு விழுந்ததால் மடமடவென்று அடுத்த தேர்தலிலேயே பிரசிடென்ட் ஆகிவிட்டார். அப்புறம் என்ன, கரை வெள்ளை வேட்டி, கதர் சட்டை, கபட புன்னகை, ஊரை அடித்து உலையில் போட்டார். இதைவிட முக்கியமானது என்ன என்றால், கவுன்சிலராக இருக்கும் போதே வப்பாட்டி வைத்து கொண்ட அந்த ஆள் பிரசிடென்ட் ஆன பிறகு சும்மா இருப்பானா? ஏகப்பட்ட வப்பாட்டிகள் அவர்களுக்கு தேவையானதை உடனே செய்து விடுவார். பாவம் பொண்டாட்டி சோலையம்மா கிட்டத்தட்ட 20 வருஷம் அந்த ஊரின் ஒரே பிரசிடென்ட் அவர்தான். அதன் பிறகு யூனியன் எலெக்ஷனில் நின்று ஜெயித்து சேர்மன் ஆனார். வீண் வம்புக்கு போக மாட்டார். சிரித்தே கழுத்தை அறுத்து விடுவார். யாரிடமும் எதிர்த்து பேசவோ சண்டை போடவோ மாட்டார். தேர்ந்த அரசியல்வாதி. சூது கபடம் அனைத்தையும் மறைத்த புன்னகை முகம்தான். ஊரில் ரோடு போடுவார்கள் சரி, ஆனால் அவங்க சொந்தக்காரங்க வீட்டு வாசலுக்கு கூட தார் ரோடு போடுவாங்க. இல்லாத பாதையை சொந்தக்காரங்களுக்காக அடுத்தவன் வீட்டு இடத்தை அபேஸ் பண்ணி ரோடு போடுவானுங்க. இதுவே சாதாரண மக்கள் என்றால் அவன் வீட்டு காம்பவுண்டு சுவர் ஓரத்தில் இருக்கும் டாய்லெட்டை கூட ரோட்டில் இருக்கு என்று இடித்து விடுவார்கள். அவருடைய சொந்தக்காரர்களுக்கும் வப்பாட்டி வீட்டாருக்கும் தனி சலுகைதான். அவர் வந்தால் ஊரே எழுந்து நின்று மரியாதை செய்யும். அவர் காலம் அவருக்கு பொற்காலமாக இருந்தது. அவரை ஏன் என்று கேட்க ஆளில்லை. சேர்மன் சொன்னால் சரிதான், அவர் சொன்ன பிறகு நாம் என்ன பண்ணுறது என்று தலப்பா கட்டி விட்டார்கள். எதிர்த்து கேட்க ஆளில்லை. ஆனால் காலம் அப்படியே இருக்காதே. அடுத்த தலைமுறை அடங்கி போக இப்போது அவருக்கு 3வது தலைமுறை வந்துவிட்டது. அதனால் இவருக்கு எதிர்ப்பு கிளம்பி விட்டது. இவர் கொள்ளையெடுத்து சேர்த்த சொத்துக்கள் ஏராளம். அதாவது எப்படின்னா, ஊரில் அரசுக்கு சொந்தமான இடத்தை பிரித்து பிளாட் போட்டு அதை ஊர் மக்களுக்கு விற்றார். அந்த பணத்தை வைத்து ஊருக்கு பள்ளிக்கூடம் கட்டப்போறேன் என்றார். ஊர் மக்களும் பிரசிடென்ட் ஏமாத்தவா போறாரு என்று அந்த இடங்களை நல்ல விலை கொடுத்து வாங்கினார்கள். அட முட்டாள்களே, பணம் கொடுத்தீங்களே, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இல்லை. சும்மா இடத்தை அளந்து இது முத்துவுக்கு, இது கல்யாணிக்கு, அது செபஸ்திக்கு, அது ஸ்டெல்லாவுக்கு என்று வாயால் சொன்னதோடு சரி. இந்த அப்பாவிகள் இடத்தை காசு கொடுத்து வாங்கி வீடு கட்டினார்கள். பஞ்சாயத்து தலைவர் அவர்தானே, ஈஸியாக வீட்டு வரி ரசீது கொடுத்து விட்டார். கரண்டும் வந்து விட்டது. அப்பாவிகள் பேசாமல் விட்டு விட்டார்கள். அந்த இடத்திற்கு மக்கள் பட்டா கேட்க அப்ளை பண்ணிய போதுதான் அந்த இடம் நீர்பிடிப்பு பகுதியில் வருவதாக சொல்லி மறுத்து விட்டார்கள். ஆக வேண்டுமென்றே மக்களை ஏமாற்றி அரசுக்கு சொந்தமான அதுவும் நீர்பிடிப்பு பகுதியை நல்ல விலைக்கு விற்றுவிட்டார். அந்த பணத்தில் பள்ளிக்கூடம் கட்டவும் இல்லை. வேற இடத்தில் 25 ஏக்கர் புறம்போக்கு இடத்தை வளைத்து போட்டு அதில் 5 ஏக்கரில் பள்ளிக்கூடத்திற்கு கொடுப்பது போல் கொடுத்தார். நான் சொன்னதெல்லாம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது மாதிரி ஒரு சின்ன உதாரணம்தான். அவருடைய தொகுதிக்கு உட்பட்ட பல இடங்களில் ஏக்கர் கணக்கில் வளைத்து போட்டு பினாமி பெயரிலும் மகன்கள், மகள், மருமகள், மனைவி, ஏன் வப்பாட்டி பெயரிலும் ஏகப்பட்ட இடங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட அரசியல்வாதியான திருநாவுக்கரசிற்கு 3 மகன்கள், ஒரு மகள். இளவரசி உள்ளூரில் பெரிய பணக்கார வீட்டில் திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார். அவருடைய மூத்த மகன் தமிழரசு சிவில் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு தனியாக கம்பெனி தொடங்கி கட்டடங்கள் கட்டுகிறான். அவர்கள் தொகுதியில் நடைபெறும் அனைத்து பாலங்கள் கட்டுவது, அரசு கட்டிடங்கள் கட்டுவது, அனைத்த கான்ட்ராக்டும் அவன்தான். 2வது மகன்தான் இளவரசு. அவன் வக்கீலுக்கு படித்திருக்கிறான். அவனுக்கு திருமணமாகி 2 மகன்கள் இருக்கிறார்கள். மனைவி பிரியா. இவள் அம்மா அந்த மாவட்டத்தில் உள்ள மகளிர் அணியின் பொருளாளர். ஒரே கட்சி. இவருக்கும் திருநாவுக்கரசுக்குமே கசமுசா என்று ஒரு காலத்தில் பேச்சு அடிபட்டது. பிறகு சம்மந்தியாகிவிட்டார்கள். பிரியா சென்ற முறை அவர்கள் ஊர் மகளிருக்கு ஒதுக்கப்பட்ட போது ஊராட்சி மன்ற தலைவியாக இருந்தாள். அம்மாவும் கட்சியில் இருப்பவர். மாமனாரை விட மிக மோசமான சுரண்டல் பேர்வழி. இளவரசு வக்கீல் என்றாலும் ஒன்னத்துக்கும் உதவாத ஆள்.
பிரியா பிரசிடெண்டாக இருந்தபோது தினமும் வசூல் 40-50 இல்லாமல் வீட்டிற்கு போனால் பொண்டாட்டி பெல்ட்டை எடுத்துக்கொண்டு விளாசி விடுவாள். பாவம்தான். நான் பிரசிடெண்ட் புருஷன், எனக்கு சம்திங் தரணும் என்று பஞ்சாயத்து அலுவலகத்தில் தீவிர வேட்டை நடத்துவான். அதற்காக இவன் அப்பாவி எல்லாம் இல்லை, அப்பனை விட மோசமானவன்தான். இன்னும் அவன் பதவியில் உட்காரலை. அதனால் இவனை பற்றி அதிகம் தெரியலை. சின்ன மகன் முகிலரசு. அவன்தான் ஏதோ படித்து ஒரு வேலை வாங்கி செட்டில் ஆகாமல் குடித்துவிட்டு அப்பனுக்கு எடுபிடி வேலை பார்த்து கொண்டு இருக்கிறான். இவன் பொண்டாட்டி பிரேமா திருநாவுக்கரசின் சொந்த தங்கை மகள். எனவே அந்த வீட்டில் அவள் அதிகாரம் தூள் பறக்கும். பிரியாவும் பிரேமாவும் குடிமைப்படி சண்டை தூள் பறக்கும். ஆண்கள் வீட்டு பக்கமே வராமல் ஓடி விடுவார்கள். இவர்களை அடக்கும் ஒரே ஆள் தமிழரசு தான். தம்பி பொண்டாட்டிகளை அவனும் தான் எப்படி அடக்க முடியும்? அவன் வரும்போது சண்டை நடந்தால் அவன் உள்ளே வந்ததும் சண்டையை நிறுத்திவிட்டு போய்விட வேண்டும். யாராவது தொடர்ந்து சண்டை போட்டால் அவர்களுடைய காஸ்ட்லியான பொருள் ஏதாவது நொறுங்கி போகும். 2 பேரும் சண்டையை நிறுத்தலை என்றால் 2 பேருடைய பொருட்களும் உடைபடும். அதிகம் உடைவது செல்போன் தான். வேற எதுவும் இல்லை என்றாலும் அவர்களின் வண்டியாவது நொறுக்கப்படும். எதுவும் இல்லை என்றால் அவர்களின் கணவர்களுக்கு 4 உதை விழும். அவர்களும் இவன் மேல் விழுந்து சண்டை போடுவார்கள். முன்பு அப்படித்தான். கடந்த 5 வருடமாக அவனுடைய விஸ்வரூப வளர்ச்சியும் அவனுடைய முரட்டுத்தனமும் கூடியதால் தான் அவனை எதிர்க்க முடியாமல் திட்டிக் கொண்டு போனார்கள். பிரியா ஊராட்சி மன்ற தலைவியா ஆன பிறகு மாமனாரை விட மோசமாக கொள்ளையடித்து ஊரின் முன்புறம் புதிதாக உருவாகும் பகுதியில் புதிதாக கட்டிய 2 அடுக்கு வீட்டை விலைக்கு வாங்கி தனி குடித்தனம் சென்றாள். ஊரில் எல்லாரும் ஏன் வீடு கட்டின வீட்டை வாங்கினீங்க என்று இளவரசிடம் கேட்க அவன் பாவம் என்ன சொல்லுவான்? வீடு கட்டினால் தமிழரசு கிட்டத்தான் கட்டச் சொல்லணும். பணம் கொடுக்கும்போது மனைவியின் குள்ளுமாடு தெரிந்துவிடும். கணக்கில் வராத பிளாக் பணியில் வாங்கும் லஞ்ச பணம் இவ்வளவு வருது என்று தமிழரசுக்கு தெரியக்கூடாது என்றுதான் அவளுக்கு வேண்டிய ஆட்களை வைத்து பிரியா அந்த வீட்டை வாங்கினாள். வீட்டிலும் சரி வெளியே உறவினர்களிடமும் அவளுடைய நகைகளை விற்று வாங்கினதாக கணவனும் மனைவியும் வீட்டிலும் வெளியிலும் சொன்னார்கள். திருநாவுக்கரசிற்கு மருமகள் பற்றி நன்றாக தெரியும். தமிழரசுவுக்கும் நன்றாக தெரியும். கட்சியை பொறுத்தவரை திருநாவுக்கரசுக்கு அடுத்த இடம் ஊரில் தமிழரசுக்குத்தான். இளவரசை யாரும் பெரிதாக கண்டுகொள்ள மாட்டார்கள். ஏதோ இது மகளிருக்கான தொகுதி என்று அறிவிக்கப்பட்டதால் பிரியாவின் அம்மா தன் மகளைத்தான் நிறுத்த வேண்டும் என்று திருநாவுக்கரசை வற்புறுத்தி நிற்க வைத்தார்.